ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு த கேஎஸ் ட்ராமாஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோம்னா மைடியம் அண்ட் கொரியன் ட்ராமா பார்ட் 12 தான் கைஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் பார்க்காதுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை தரேன், மறக்காம போய் பார்த்து வந்துடுங்க கைஸ். சரி வாங்க கைஸ், நம்ம ரீக்காக போய் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தது அந்த சேனுக்கு நம்ம கோவங்க மேலே வேறு டவுட் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ யாருன்னு நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். இப்போ கோவங்க தான் காமிக்கிறாங்க. அவன் நிறைய டாக்குமெண்ட்டில் சைன் வேறு போட்டுட்ருக்கான். அப்போ நம்ம பார் கேட்குறான், பாஸ் இந்த டாக்குமெண்ட்டில் இப்போ சைன் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்கள் மேரேஜ் வாழ்க்கை எப்படி போகுது கேட்கும்போது நம்ம கோவங்க அதை பற்றி ஏன் கேட்குற, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆனால் டோய் கிட்ட இருந்து மட்டும் எப்போவும் தள்ளி போக மாட்டேன் சொன்னோன்னே நம்ம பார்க்க என்ன சொன்னீங்க கேட்டோன்னே, அதாவது அவள் கையில் இருக்க டேட்டோ கிட்ட இருந்து தூரமாக போக மாட்டேன் சொல்லி நான் அதை கண்டிப்பாக பார்த்துட்டே இருப்பேன் டேட்டோவை சொல்லி கன்றாவே சமாளிக்கிறான். உடனே கோவங்க அதெல்லாம் இருக்கட்டும், பார்க் உனக்கு கொஞ்சம் தெரியுமா, இப்போல்லாம் என் பவர் சரியாகவே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே நானும் டோயும் இருக்கும்போது அங்கே சுத்தமாக என் பவர் ஒர்க் ஆகலை, ஏதோ லைட்டு விட்டு விட்டு எரியிற மாதிரி என் பவர் ஒர்க் ஆகுது சொன்னேன். பாஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் டோய் கையை க்ரிப்பாக பிடிச்சிருக்க மாட்டீங்க சொன்னேன். நம்ம கோவங்க இல்லை பார்க்க அன்றைக்கி பிரிட்ஜில் பார்க்கும்போது கூட என் பவர் சரியாகவே ஒர்க் ஆகலை, முதல்ல டோய் அங்கே பார்க்கும்போது கூட, அதனால தான் நான் அந்த பிரிட்ஜிலேருந்து கீழே வந்தால் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்னிங் தான் எனக்கு ஒரு ஹியூமனாக இருக்க ஒரு கனவு வந்துச்சு சொன்னேன். பார்க்கும் ஹியூமன் கனவு ஃபீலிங்ஸ் அது இதுன்னு சொல்லி எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு என்னென்னு, உங்கள்கிட்ட பவர் இல்லைனாலும் நீங்கள் ஒரு ஹியூமன் ஆகிட்டு வரீங்க சொன்னேன். நம்ம கோவங்க ஆமாம் எனக்கு நிறைய ஃபீலிங்ஸ்லாம் வருது, அடுத்தவங்க கவலைப்பட்டால் நானும் கவலைப்படுறேன், நான் உண்மையை கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் சில இடத்துலலாம். அது மட்டும் இல்லாமல் லவ் சொல்கிற ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டான். உடனே பார்க்கும் இப்போ என்ன சொல்ல வந்தீங்க, லவ் அப்படி தானே சொல்ல வந்தீங்க சொல்லிட்டு, லவ்லாம் கிடையாது சொல்லிட்டு சொல்கிறான். உடனே கோவங்க இப்போ இங்கெல்லாம் இருக்காது கிளம்ப சொல்லிடுறான். உடனே திருப்பி நம்ம கோவங்கிட்ட பார்க்கிட்ட வந்து என் டேட்டோ திருப்பி அப்படியே என்கிட்ட நாங்கள் வாங்கிடுவேன் என் டேட்டோவாக சொல்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா நைட்டு கோவங் ஃபவுண்டேஷனில் தான் காமிக்கிறாங்க. அன்றைக்கி இல்லை நம்ம கோவங் ஃபவுண்டேஷனுக்குள்ளேயே வந்துட்டான். உள்ளே வந்து ஒரு இடமா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கிளாக் இருக்க இடத்துக்குலாம் வரான். இவன் எதுக்கு இத்தனை கிளாக்கை வாங்கி மாட்டி வச்சிருக்கான்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெஞ்சு கீழே மட்டும் ரெக்கார்டிங் டிவைஸை வைக்கிறான். அங்கே யார் பேசினாலும் அவனுக்கு கேட்குற மாதிரி. அப்புறம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு லைப்ரரி ரூமுக்கு போகிறான். அங்கே பார்த்தா ஒரு புக்கு மட்டும் அப்படியே ஜொலிக்குது. அது என்ன புக்குன்னு பார்த்தா அந்த டீமன்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்க புக்கு தான். அந்த புக்கை நைஸாக அவன் எடுத்துன்னு வந்துடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா கோவங்க தான் காமிக்கிறான். இப்போ நைட் ஆயிடுச்சு, டோய் கண்டிப்பாக தூங்கிட்டு இருப்பா. இப்போ வீட்டுக்குள்ளே போகலான்னு சைலண்டாக போகிறான். அப்போ போயிட்டே இருக்கும்போது டப்புன்னு எதுவும் தட்டி விட்டுறான். அப்படியே உள்ளே அப்படியே வந்துடுறான். பார்த்தா டப்புன்னு டோய் லைட்டாக போடுறான். லைட்டாக போட்டோன்னே ஒரிஜினல் டிமைனே பார்த்து பயந்துடுறான். ஏன் டோய் உள்ள தூங்காமல் உட்காந்துட்டு இருக்க, போய் தூங்க வேண்டான்னு சொல்லி கேட்டோன்னே, இதான் வீட்டுக்கு வர டைமா, நான் உன்னை பற்றி ரொம்ப கவலைப்பட்டேன்னு சொல்லி நம்ம டோய் சொல்கிறாங்க. சொன்னேன்னு நம்ம கோவங்க அவ்வளோ பசங்க என் மேலே கேட்டோன்னே, நான் வளர்க்குற நாய்க்குட்டி இவ்வளோ நேரம் வரலன்னா கூட நான் இப்படி தான் உட்காந்துட்டு இருந்தேன் சொல்கிறாங்க. உடனே நம்ம டோயும் சரி டைம் ஆயிடுச்சு வா போய் தூங்கலாம் சொன்னோன்னே நம்ம கோவங்க நம்ம கூட பேசணும், இப்போ நான் ரீசார்ஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சொன்னோன்னே நம்ம டோயும் உனக்கு இன்னும் நேரத்தில் போய் ரீசார்ஜ் பண்ணுமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா ரெண்டு பேர் பெட்டில் தான் பார்த்துட்ருக்காங்க. நம்ம கோவங்க டோய் கையை தான் க்ரிப்பாக பிடிச்சிட்ருக்கான். உடனே நம்ம டோயும் உனக்கு இன்னும் நேரத்தில் தான் ரீசார்ஜ் பண்ணிக்கணுமா சொல்லி கேட்குறாங்க. இதுமாரி ரீசார்ஜ் பண்ணிக்கிட்ட உன் பவர் திருப்பி உங்கள்கிட்ட ஒழுங்காக வந்துருமா நீ நினைக்கிறியா சொல்லி கேட்டோன்னே, எனக்கு தெரியல இருந்தாலும் நான் ட்ரை பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணுறேன் சொல்கிறாங்க. உடனே நம்ம கோவங்க நீயே தூங்க மாட்டேங்கிற தூங்கு சொல்லினேன்னு நம்ம டோயும் எனக்கு என் பெட்டில் பக்கத்தில் யாராவது பார்த்துருந்தா சுத்தமாக தூக்கமே வராது, ஏன் நீ தூங்க சொல்லி நம்ம டோய் கேட்குறாங்க. உடனே கோவங்க நானும் அப்படி தான், அது மட்டும் இல்லாமல் டீமன்ஸ்லாம் கம்பல்சரி தூங்கணும்லாம் கிடையாது, அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ மட்டும் அவங்க தூங்கிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா பகல் விடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தா ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கோவங்க பார்க்குறான். ஃபஸ்ட்டு அவன் தான் மூச்சுக்கிறான். எப்படியா தூங்கி அப்படியே ஏஞ்சல்லாம் பார்க்கும்போது டோய் வேற அவனை பார்த்தமே திரும்பிடுறாங்க. நம்ம கோவங்க கம்மல் இல்லாமல் நம்ம டோய் ஃபேஸை வேற ஒத்து பார்த்துட்டு இருக்கான்னு திரும்பி. உடனே நம்ம டோயும் தூக்கத்துலேருந்து எப்படியே ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்சி கண்ணை மூச்சோன்னு நம்ம கோவங்க ஸ்டெப்புன்னு கண்ணை மூடி தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுறான். இப்போ நம்ம கோவங்க கண்ணை தந்துட்டான். உடனே ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஷின்கிட்ட இருந்து ஃபோன் வருது. பார்த்தா அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சீக்கிரம் வாங்க சொல்கிறாங்க. என்ன விஷயம் பார்த்தா இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூபர்லாம் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு சில யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்க, அதாவது நிறைய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிட்டு அவங்களாம் டோயை திட்டுற மாதிரிலாம் நிறைய வீடியோ போயிட்டுருக்கு. அதான் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. என்னெல்லாம் சில பேர்லாம் போடுறாங்கன்னா அந்த சொத்து பத்திரம் கிடைக்கிறதுக்காக டோய் மேடம் தான் எப்படியோ அந்த மேடம் சின்ன கொண்டுட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட கொள்ளுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் மிரட்டி வேற அவங்க தான் இந்த பத்திரத்தெல்லாம் கேட்டிருப்பாங்க வேற போயிட்டுருக்கு. ஒன்று வெளியே இருக்க மக்களும் அப்போ இதான் உண்மையாக இருக்கும், அதனால தான் அவங்க சொந்த பசங்களுக்கு
பசங்களுக்கு எழுதி தராமல் கூட டோய்க்கு எழுதி வச்சாங்க போல். சொத்து எல்லாத்தையும் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அந்த கம்பெனிக்கு டோய் கம்பெனிக்குள்ளே இருக்கவங்க எப்படியாவது தடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால சுத்தமாக முடியல. ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் அந்த வீடியோ போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரும் செலிபிரிட்டி அப்படி இருக்காங்க. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஒருத்தவங்கிட்ட லீகல் நோட்டீஸ் தந்தால் கூட மற்றவங்க டப்புன்னு அந்த வீடியோலாம் போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் சொன்னோன்னே நம்ம டோயும் கண்டிப்பாக சீக்கு வேலையாக தான் இருக்கும் சொல்கிறான். உடனே அவங்க வேலை செய்கிற ஒருத்தனும், நாமா அன்றைக்கி உங்கள் வெட்டிங்கில் ஃபோட்டோ எடுக்கும்போது கூட நான் கேட்டிருந்தேன், உங்கள் நேமை டேமேஜ் பண்ணுற மாதிரி ஏதோ பிளான் போட்டிருந்தான் சீக்கு சொல்கிறாங்க. இப்போ சேன் என்ன சொல்கிறான்னா, எதுக்கு இப்படி சீக்கு இப்படிலாம் பண்ணுறான்னா, இப்போ நீ சேர்மன் ஆக போகிற, இவங்க மேலே நிறைய பிளாக் டாட் விழுந்துச்சுன்னா அப்போது கொஞ்சம் எல்லோரும் யோசிப்பாங்க உன்னை சேர்மன் ஆக்கலாமா வேணாவான்னு. அதனால தான் சீக்கு இந்த பிளான்லாம் பண்ணிகிட்ருக்கான் சொன்னோன்னே நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பிடுறாங்க எங்கேயோ. இப்போ கோவாங்க ஏதோ பிளான் சொல்ல வரான் நம்ம டோய் கிட்ட. இந்த ஃபேமஸால அவனுங்களாம் சீக்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு தான் இது மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஒருவேளை நம்மளே அவங்களுக்கு பணத்தை தந்து இது மாதிரிலாம் பரப்பாதீங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க சொல்லி கேட்கும்போது நம்ம சேனோ, எனக்கு இது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது, ஏன்னா அவங்களே சொல்லுவாங்களாம் அவங்க கெட்டவங்கன்னு, அப்புறம் அவங்களே நல்லவங்க சொல்லுவாங்களா, இது எப்படி கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, இம்பாசிபிள் சொன்னேன். ஆனால் நம்ம டோய்க்கு இது ஏதோ ஒர்க் ஆகிற மாதிரி தான் தோணுது. உடனே இதை சொன்னோன்னே நம்ம சேனோ ஒன்று டென்ஷன் ஆகிட்டு வெளியே போயிடுறான். உடனே இப்போ நம்ம 2 பேரும் டோயும் கோவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த யூடியூபர் வீட்டுக்கு தானே போனோம் சொல்ல கேட்கும்போது நம்ம டோய் அதுக்கு முன்னாடி இன்னொன்று இடத்துக்கு போனோம் சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் டெலிபோர்ட் ஆகி எங்கேயோ போகிறாங்க. இப்போ அப்படியே ஷின்னே வராங்க, ஏதோ விஷயத்த சொல்ல பார்த்தா அவங்க அதுக்குள்ளேயே 2 பேரை காண பார்த்துட்டு இப்போ தான் அவங்கள பார்த்து எங்கே போனாங்க சொல்லி அவங்கள தேடி கீழே போகிறாங்க. பார்த்தா சேன் அங்கே வெளியே வாசலில் தான் நின்றுட்டுருக்கான். அவனுக்கு வேற இப்போ நம்ம தான் இங்கே தான் நின்றுட்டுருக்கோம் அப்போத்துலேருந்து. அவங்க எப்போ வெளியே போனாங்க சொல்லி நம்ம பார்க்கவே இல்லையே, ஏதோ நடக்குது இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா இப்போ நம்ம டோயோ கோவாங்க தான் காமிக்கிறாங்க. அவங்க சீக்கு இடத்துல தான் இருக்காங்க. சீக்கு கன் ஷூட்டிங் ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். உடனே டோயோ கோவாங்க அங்கே போய் நிற்க சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. சீக்கு டோயை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டான். நீ எப்படி இங்கே வந்தான்னு கேட்குறான். உடனே நம்ம டோயும் அதெல்லாம் இருக்கட்டும், நல்லா வெட்டிங் கிஃப்ட் தர மாதிரி என் பேரை நல்லா டேமேஜ் பண்ண சொன்னேன். நம்ம சீக்கும் எப்படி இருந்தாலும் உண்மை எப்படி இருந்தாலும் வெளியே வந்து தான் ஆகணும், பள்ளிக்கு என்ன நடக்கிறாங்களோ அதான் உண்மையாகும், மற்றெல்லாம் பொய்யாக தான் ஆகும் சொன்னேனே. நம்ம டோயும் மேடம் ஜியோ நீ பிறந்தன்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டாங்க, நீலாம் எதுக்கு அவங்களுக்கு பையனாக வந்தேன்னு அவங்க ரொம்ப சொல்லி கவலைப்பட்டாங்க. இப்போ உண்மையை சொல்லு, நீ ட்ரிங்க் பண்ணிட்டு தான் அந்த காரை வச்சு அவனை மோட தள்ளினியா இல்லாட்டி எப்படி சொல்லி கேட்குறாங்க. அதனால தான் நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தியோ நீ திருங்கல சீக்கு சொல்லி கேட்டோன்னே அந்த சீக்கும் கொஞ்ச நாள்ல உண்மை எல்லாமே தெரிய வந்துடும், அப்போ நீ எல்லாத்தையும் பாப்பா சொல்கிறான். இப்போ உடனே நம்ம சீக்கு என்ன பண்ணுறான்னா நம்ம டோய் மேலே கன் எடுத்து நீட்டுறான், கன்னை வச்சு சுடுற மாதிரி. ஆனால் டோய் எதுக்கோ பயப்படாமல் போயிட்டு இருக்கும்போது திரும்பி பட்ட டப்புன்னு சுட்டுடுறான். ஆனால் டோய் கிடையாது பக்கத்தில். ஆனால் சத்தத்தை கேட்டுன்னு கோவாங் வேற ஓடி வந்து கேட்குறான் என்னாச்சு டோயின்னு. கோவாங் வந்து கேட்டோன்னே சீக்கும் கெட்ட நேரம் எப்படி எங்கேருந்து வரும் தெரியாது, ஆனால் வரும்போது கரெக்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் டோய் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ எல்லாருக்கிட்டையும் சொல்லி மிரட்டிட்டு இருக்கான் இன்டெரக்டாக. அது மட்டும் இல்லாமல் கோவாங்க பார்த்து நீ பாடி கார்டு தானே, அந்த வேலையை ஒழுங்காக பாரு சொல்கிறான். உடனே இதை கேட்டுன்னு கோவாங்க டென்ஷன் ஆகிட்டு நம்ம டோய் ஹேண்டை பிடிக்கலான்னு போகும்போது நம்ம டோய் வேணாம் பார்த்துக்கலாம் சொல்லி போகிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த யூடியூபர் தான் காமிக்கிறாங்க. அவன் பார்த்தா நிறைய நம்ம டோயை பற்றி பேட் கண்டென்ட் ரிக்ரியேட் பண்ண அவன் நிறைய கண்டென்ட்லாம் லைவ் போடுறதுக்கு எடிட் பண்ணிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் டோய் எப்படி பார்த்தீங்களா அவனோட ஃபில்னரல் நடக்கும்போதே அங்கே கோவாங் கிட்ட போய் மேரேஜ் பண்ணிக்கிறியா கேட்குறாங்க. அப்போனா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க அவங்களுக்கு மேடம் ஜியோவோட அவங்களுக்கு சொத்து தான் அதிகம் சொல்லிகிட்டே இருக்கும்போது லைவில் போயிட்டுருக்க எல்லாம் திடீர்னு பார்த்தா எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. அவன் என்னென்னு செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது பின்னாடி கோவாங் வந்து வணக்கம் சொல்கிறான். உடனே அவங்கள பார்த்தோன்னா அந்த யூடியூபர் பயந்துடுறான். நீங்களாம் எப்படி இங்கே வந்தீங்க, இங்கேருந்து கிளம்புங்க சொல்கிறான். உடனே டோயும் உண்மையை சொல்லு, உங்ககிட்ட யாரோ இனிமேல் நியூஸை பரப்பதான்னு சொல்லியிருக்காங்க, அதனால தானே இனிமேல் சொல்லிட்டு இருக்க சொன்னேன். ஃபஸ்ட்டு அவன் இல்லைன்னு மழுப்புறான். அப்புறம் எப்படியே நம்ம டோய் அவங்ககிட்ட வாங்கிடுறாங்க அந்த விஷயத்தெல்லாம். உடனே உனக்கு யார் இனிமேலாம் பண்ணா சொல்லி கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் ஆன்லைன் மூலமாக எனக்கு பேமெண்ட்டு மட்டும் வந்துருச்சு சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம டோய் எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடச்சா கூட அவனை சீக்கிரம் மாட்டி விட்டுலாம் தான். உடனே கோவங்க உனக்கு ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா கிட்ட கேளு சொல்கிறான். உடனே அவனும் எனக்கு நிறைய பணம் வேணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ இருக்கிறதோட ரொம்ப பப்ளிஷ் ஆகணும் சொல்கிறான். உடனே நம்ம கோவாங்க டோய் கையை பிடிச்சி எங்கேயோ டெலிபோர்டேஷன் ஆகிறாங்க 3 பேரும்.
பார்த்தா ஒரு பெரிய பேங்க் லாக்கரில் தான் வந்து வராங்க. அதை பார்த்தோன்னே கட்டாக பணம் இருக்குது. அதை பார்த்தோன்னே அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இவ்வளோ பணமா? இல்லை நான் கனவுல கூட பார்த்ததில்ல, நீ உண்மையை சொல்லி நீ இன்னும் மந்திரவாதியே கேட்குறான். சரி இதெல்லாம் ஓகே, இப்போ நான் பப்ளிஷ் ஆக்கணும், எப்படி ஆக்க சொல்லி கோவாங் கிட்ட கேட்குறான். உடனே கோவாங்கோ அது சீக்கிரமாக நாளைக்கே நடந்துடும் தன்னால் சொல்கிறான். அது எப்படின்னு நான் யூடியூபர் கேட்குறான். உடனே கோவாங்கோ அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, நம்ம எப்படி வந்தோமோ அதுமாதிரி நானும் இவ்வளோ டோயும் மட்டும் வெளியே போயிடுவோம், நீ மட்டும் இங்கே வந்து மாட்டிப்ப, அப்புறம் நியூஸ் சேனல் கொரியா ஃபுல்லாக நீங்கள் தான் ஃபேமஸாக இருப்ப, ஓகேவா சொல்லி கேட்குறான். உடனே அவனும் இல்லை மன்னிச்சிருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், என்னை இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு கூண்டு போங்க சொல்கிறான். உடனே போனால் போடுன்னு நம்ம கோவாங்கும் சரி தப்பிச்சு போட்டோன்னு டோய் பவர், அதாவது கோவாங் பவர் யூஸ் பண்ணி அப்படியே வெளியே போகிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம கோவாங்க டோயும் அவங்க வீட்டில் தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. நல்ல வேலை பவர் ஒர்க் ஆச்சு, அப்படி இல்லைன்னா பேங்க்லேயே நம்ம மாட்டிகிட்ருப்போம், அப்புறம் நம்ம ஃபேஸ் கூட நம்ம நியூஸ் சேனலில் வந்திருக்கோம் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே பார்த்தா பார்க்கிட்டேருந்து கோவாங் கிட்ட கால் வருது. பாஸ் நீங்கள் எங்கே வச்சிங்க டீமன் புக்கு, என் கல்ல படக்கூடாதுன்னு எங்கேயோ மறைச்சி வச்சிங்க சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கோவாங்கும் இல்லையே நான் அங்கே தான் இருக்கும் நல்லா தேடிப்பா சொல்லி நம்ம கோவாங் டெலிபோர்ட்டேஷன் ஆகி நம்ம பார்க் பின்னாடியே போயிருப்பான். அதுக்குள்ளே தெரியாமல் பார்க்கு. பாஸ் நீங்கள் இவ்வளோ நேரம் சரியாகவே எனக்கு கேட்கல, ஒருமே விட்டு கேட்டுச்சு, பார்த்தா கிளியராக கேட்குது, நீங்கள் ஏதோ பக்கத்துலேருந்து பேசுகிற மாதிரி சொல்கிறான். உடனே நம்ம கோவாங்க கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு சொல்கிறான். கோவாங்க பார்த்தோன்னே பார்க்கு ஐயோ பேய் சொல்லி மயந்துடுறான். உடனே கோவாங்கோ ஏன் பார்க் இப்படி நிமிஷம் பண்ணுற, அந்த டீமன் புக் இங்கே தான் இருக்க சொல்லி கை காமிக்கிறான். பார்த்தா புக்கை காணோம். பார்க் நல்லா ஓடிச்சுப்பாரு, நீயே ஏதாவது சுத்தம் பண்ண சொல்லி எங்கேயா எடுத்து வச்சுட்டியா சொல்லி ஓடிச்சு பார்க்க சொல்கிறான். உடனே இங்கே இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டோய் என்ன பண்ணுறேன்னா அங்கே அப்படியே ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் கோவாங் இந்த ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படிலாம் வேஷத்தை மாற்றி இருந்தான்னு ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்து டோய் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஃபோட்டோவும் காமெடியாக இருக்குது கோவாங்னு. அப்போ நம்ம கோவாங் வந்து அவனோட பேரில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு ஒரு 1லேருந்து 8 நம்பருக்குள்ளே ஒரு பேராக டிஃப்ரெண்ட்டாக வச்சிட்ருக்கான். உடனே நம்ம டோயும் இப்போது 8ஆவது நம்பர் வந்து கோவாங், அப்போ 9ஆவது நம்பர் வந்து சிப்பான் கரெக்டாக சொன்ன கோவாங்கும் இல்லை எனக்கு இந்த பேரை பிடிக்கவே இல்லை, நீ சொன்ன பேரெலாம் நான் கண்டிப்பாக வைக்க மாட்டேன் சொல்கிறான். உடனே பார்க்கும் இல்லை பாஸ் அவங்க சொல்கிறது கரெக்ட் தான், அப்போ உங்கள் பேர் அடுத்த வாட்டி சிப்பான் தானே கரெக்ட் தானே சொல்கிறான். அவங்க பதிலுக்கு இது ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டு டீமன் புக் எங்கே போச்சுன்னு நல்லா ஞாபகப்படுத்தி பாரு சொல்லிட்டு இருக்கான். உடனே டோயும் டீமன் புக் எப்படி இருக்கும் சொல்லி கேட்கும்போது பார்க்கில் அதை பற்றி சொல்கிறான். அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அது மேலே வந்து க்ரீன் கலரில் ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ எனக்கு டோயும் இப்போ ஞாபகம் வந்துருச்சு, நான் இங்கே முதல்ல வரும்போது கோவாங் நான் அதை எடுக்கலான்னு பார்க்கும்போது கோவாங் தான் வந்து தடுத்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம் டீமன் புக்கில் என்ன இருக்குன்னு கேட்கும்போது பார்க்கும் அதில் டீமன்ஸ்லாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சொல்லி ஒரு மேனுவல் மாரி இருக்கும் சொன்னேன். உடனே டோயும் மேனுவலாக எலக்ட்ரானிக் பொருளுக்கு தான் மேனுவலாக தருவாங்க, அப்போ நீ ஒரு எலக்ட்ரானிக் பொருளாக சொல்லும்போது கோவாங்க இப்போ எதுக்கு அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க வாயை மூடுறா சொல்லி கத்துறான். உடனே டோயும் எனக்கு கண்டிப்பாக அந்த மேனுவல் கிடச்சா ஆகணும், அப்போ தான் என் பாடி கார்டை நான் கரெக்டாக எலக்ட்ரானிக் பொருள் மாதிரி நான் ஒரு வேலையும் அந்த மேனுவலை பார்த்து அவனை வேலை வாங்க முடியும் சொல்லி அவங்க பாட்டு மொக்க ஜோக் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் டோய்க்கு தெரியுது அந்த டீமன் புக்கில் டீமன்ஸ்லாம் என்ன பண்ணக்கூடாது, அவங்களோட லிமிட் எது எல்லாமே டீமன் புக்கில் இருக்குன்னு சொல்கிறான் பார்க்கு. உடனே கோவாங்கும் அவன் வாயை பொத்திட்டு நீ கொஞ்ச நேரம் வாயை மூட்டாரு, எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியணும் இல்லை, சில விஷயம்லாம் சீக்ரெட்டாகவே இருக்கலாம் சொல்கிறான். ஆனால் இந்த விஷயம் எல்லாமே அந்த கில்லர் கிட்ட தான் இருக்கான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டரால். அப்போ தான் தெரியுது கோவாங் வந்து ஒரு சாதாரண ஹியூமன் இல்லை, அவன் ஒரு டீமன்னு. அப்போ தான் அந்த கில்லர் வந்து அந்த டீமன் புக்கை படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த டீமனால் காடோட விஷயத்தை பற்றி நடுவில் வர முடியாது, அதுமாரி ஏதாவது டிசாஸ்டர் வந்துச்சுன்னா அது தடுக்க முடியாது, அதுமாரி ஒருத்தவங்களுக்கு உயிர் கொடுக்க முடியாது, ஒருத்தவங்களை உயிரோடு எடுக்க முடியாது சொல்லி எல்லாத்தையும் படிக்கிறான். அதுவும் தாண்டி இதுமாரி ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும், 1000 வருஷத்துக்கு நெருப்பில் எறிகிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் சொல்லி அவன் எல்லாத்தையும் படிச்சுட்ருக்கான். இப்போ கோவாங் டோயை தான் காமிக்கிறாங்க. உடனே டோயும் கோவாங் உன்னோட டெலிபோர்ட்டேஷன் பவரை வச்சு என்னை புக்கு இருக்க இடத்துக்கு நம்ம போகலாம்லாம் சொல்லும்போது கோவாங்கும் இல்லை என்னால் ஹியூமன் ஃபேஸ் மட்டும் தான் அந்தமாரி ஞாபகம் வச்சுட்டு போக முடியும், மற்ற என்ன பொருள் ஞாபகம் வச்சுட்டு என்னால் டெலிபோர்ட்டேஷன் ஆக முடியாது சொல்கிறான். உடனே கோவாங்கும் டோயோட கையை பிடிச்சி அந்த செல்ஃப்லேயே எங்கேயா இருக்கான்னு சொல்லி பவர் யூஸ் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அங்கே கூட இல்லை. உடனே கோவாங்கும் எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, நம்ம சிசிடிவி கேமராவை செக் பண்ணலாம் அப்போ மாட்டுவாங்க சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த சேன் தான் கண்டிப்பாக வந்து எடுத்துருப்பான், ஏன்னா அவனுக்கு அப்போவே என் மேலே சந்தேகம் வந்துருச்சு, அவன் என் மேலே ஒரு டவுட்டில் தான் இருந்தான், அப்போ கண்டிப்பாக அவன் தான் வந்து எடுத்துருப்பான்னு சொல்லும்போது டோயோ
டோயோ டென்ஷன் ஆகிட்டு அவன் அந்த மாதிரி பர்சன்லாம் கிடையாது சொல்லி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறத பார்த்துட்டு கோவாங் வர கடுப்பாக வரான். உடனே டோயி நீ யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக நம்ப மாட்டியே, ஏன் அவனுக்கு மட்டும் அப்படி சப்போர்ட் வாங்கி பேசுகிற சொல்லி கேட்டுட்ருக்கான். வர டென்ஷனில் டோயை போட்டு அடிச்சிடுவான் போல், அவ்வளோ டென்ஷன் ஆகிறான் அவன். உடனே பார்க்கும் நடுவில் வந்து பாஸ் நாளைக்கு தான் யூனோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இன்றைக்கி ரிஹர்சல் வந்து சீக்கிரம் வந்து பாருங்க சொல்லி அங்கே போய் உட்காடுறாங்க. பார்த்தோன்னே டோய் கோவாங் ஒன்றா வரதை பார்த்தோன்னே யூமோ எதுக்கு இங்கே இப்படி ஒன்றா வராங்க சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க. ஒன்றே இல்லை அவங்க சாதாரணமாக ஒரு பொய் மேரேஜ் தானே பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ரியல் கிடையாது சொல்லிட்டு அவங்க பாட்டு பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா கோவாங்க்கு அவனோட ட்ரீமில் வந்து அந்த பொண்ணு தான் ஞாபகம் வரா. யார் அந்த பொண்ணாக இருப்பா, அவள் ஃபேஸையாக அவள் காமிக்க மாட்டேங்கிறா சொல்லி நினச்சிட்டு இருக்கான். அப்போவே அந்த ரிஹர்சல் முடியுது. உடனே கோவாங் எதுவும் சொல்லாமல் வெளியே போனோடனே என்ன கோவாங் எதுவும் சொல்லாமல் வெளியே போயிட்டா சொன்னேன். டோயி வந்து நீ சூப்பராக பண்ண சொன்னோன்னே அங்கே யூமோ நான் உடனே உனக்காக என்ன ரிஹர்சல்லாம் பண்ணல, நான் எல்லாம் கோவாங்காக தான் பண்ணுறேன், நீ வந்து என்னை புகழ தேவையில்ல சொல்லிட்டு அவன் பாட்டுட்டு போகிறான். உடனே கோவாங்க வெளியே வந்துட்டு அங்கே ஒரு பெயிண்டிங்கில் ஸ்வாட் டான்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது, அதை நினச்சிக்கிட்டு இருக்கான். உடனே பார்க்கும் வந்து பாஸ் நீங்கள் ஏன் யூமோ ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீங்கள் பாட்டு ஏஞ்சி வந்துட்டீங்க கேட்கும்போது நம்ம கோவாங்கும் என் ட்ரீமில் ஒரு பொண்ணு வந்துட்டு போகிறா, அவள் யாருன்னே தெரில, அவ்வளோ மாதிரி தான் ஸ்வாட் டான்ஸ் ஆகிறா, ஆனால் அவன் ஃபேஸ் மட்டும் தெரிய மாட்டேன்னு சொல்கிறான். இதுக்கு அப்புறம் வர எபிசோட தெரியும் அது யூமா டோயான்னு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ கண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க கைஸ். ஓகே கைஸ், பாய்.